வணக்கம் உறவுகளே. 4 நாளாக வீடியோ வராமல் இருந்திருக்கோம். ஏன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஏன்னா ஊருக்கு போயிருந்தேன், அதனால் கொஞ்சம் போட முடியல வீடியோ. காலைல தான் வந்தேன். இன்னைக்கு காலைல சவாரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சவாரி வந்துச்சு. ஏர்போர்ட் சவாரி அப்செட் பண்ணுறதுக்குள்ளே தூக்கிடுறாங்க. காரை துடைக்க விட மாட்றாங்க. டக்குன்னு எடுத்துடுறாங்க. கொத்துனி பாம்பாக இருக்காங்க ஆக மொத்தத்தில் சொல்லணுன்னா. இன்றைக்கி சவாரி கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். இன்றைக்கி முகூர்த்த நாள், அதனால் ஓகே தான் இருக்குது சவாரி. நான் கொஞ்சம் அமௌண்ட்டு கிலோமீட்டருக்கு 20 ரூபா கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் அது தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணி சொல்கிறது, வேறு வழி இல்லை. காரை எடுத்தவங்க தலையெழுத்து ஓட்டி தான் ஆகணும். இல்லைனா காரை தூக்கி ஷோரூமில் கொடுத்துட்டு வேலைக்கு சேல்ரி வேலைக்கு போக வேண்டியதான். அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு ரிசர்வேஷன் சவாரி வந்துச்சு. ஆந்திராவுக்கு சூலூர்பேட்டை தாண்டி 140 கிலோமீட்டர் என்னமோ வந்துச்சு. 2700 வந்துச்சு. நான் அதை எடுக்கலை. ஏன்னா அதை எடுத்தால் கண்டிப்பாக பர்மிட் போடணும். பர்மிட் 500 போயிடும். 140 கிலோமீட்ரு போக வர 280 கிலோமீட்ரு 300 கிலோமீட்டர்னு வச்சா கூட நம்மளுக்கு எப்படியும் 1000 கேஸ் போயிடும். நம்மளுக்கு அதில் ஒரு 500 டோல்கேட்டு ஒரு 200 போயிடும். அப் அண்ட் டவுனு 300 டோல்கேட்டே போயிடுச்சுன்னா நம்ம பர்மிட் ஒரு 500. நம்மளுக்கு ஒன்றும் நிற்காது, 1000 தான் நிற்கும். அது வேஸ்ட்டு அது போகிறதுக்கு. நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அது பர்மிட் அவங்க போடுற மாதிரி இருந்தால் தாராளமாக போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம கேட்டோம், நான் பர்மிட் அவங்க தான் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அது நம்மளுக்கு செட் ஆகாது. சரி சார் பரவாயில்ல, கேன்சல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. நீங்கள் யாராச்சும் சூலூர்பேட்டை அந்த மாதிரி ஆந்திரா சைடு போயிருந்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டுக்கு போயிருப்பீங்க, எவ்வளோ போர்டிங் கொடுத்துருப்பீங்க, டோல் ஃபேரு எல்லாம் இன்க்ளூடிங் எவ்வளோ வந்திருக்கும், அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. எவ்வளோக்கு போகலாம், இனிமேல் சவாரி வந்தால் எவ்வளோக்கு போகலாம், எவ்வளோ கேட்கலாம், அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி டிரைவர்ஸுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.